ஹலோ ஆல் வெல்கம் டு பிவிஎன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஆனிவர்சரியோட விலாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. மார்னிங் ஏர்லியாக இருந்துருச்சு, சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு பர்த்டே ஆனிவர்சரி டே இது மாதிரி டேயில் சென்டிமெண்ட்டாகவும் எமோஷ்னலாகவும் நம்ம சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப டச்சபிளான ஒரு விஷயம். நானும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலே பொங்கல்லாம் ரெடி பண்ணி ஏர்லி மார்னிங் 4:30 எழுந்திரிச்சிட்டு ஒரு 5 to 6 o'clock சாமி கோயிலுக்கு போயாச்சு. வீட்லேயும் அதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நாங்கள் இன்றைக்கி போன கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர், சென்னையில் பெருங்களத்தூர் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் தாங்க. உள்ளே போயிட்டு சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். புடவை கொண்டு போயிருந்தேன். முக்கியமாக புடவை பூவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம். வாங்க அடுத்தது என்ன பண்ணேங்கிறத காட்டுறேன். மார்னிங் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால ஒரு 3 o'clock மேலே தான் வெளியே கிளம்பியிருந்தோம். ஸ்டார்டிங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. ஒரு ட்ரைவ் போகும், போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு போனோம். நட்ஸு கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி நாங்கள் போனது தான் இந்த அஜ்ஃபேன் நட்ஸ் அண்ட் டேட்ஸு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வெரைட்டிஸில் டேட்ஸ் எல்லாம் இருக்கா, நட்ஸ் எல்லாம் இருக்கான்ட்டு. சாக்லேட்ஸு, வெளிநாடு சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. அப்ராட் சாக்லேட்ஸ்லேருந்து எல்லா பொருளும் இருந்துச்சு. ஸ்பெஷலாக இந்த கிஃப்ட்டு நம்ம ஒரு வெட்டிங் டேக்கு போகிற ஏதாவது கிஃப்ட் பண்ணோம்னா, ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணோம்னா இது மாதிரி நட்ஸை வந்து கிஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. பட் என்னோட பட்ஜெட்குள்ளே வராதனால நான் கம்மியான பொருள் எனக்கு தேவையானதை மட்டும் தான் வாங்கிட்டு போனேன். இந்த சாக்லேட் கலராக இருந்தது. ஸோ ஆனிவர்சரினால கொஞ்சம் சாக்லேட்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு தேவையான பொருள் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனிவர்சரி ஸ்பெஷலாக ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஸ்மார்ட் பஜார் போனால் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம், ஆனிவர்சரிக்கு பர்ச்சேஸும் பண்ணிக்கலான்னு ஸ்மார்ட் பஜார் தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே உள்ளே போன உடனே எவ்வளோ பெரிய கூடையை கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெருசுக்கு வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு நாங்களும் பயந்துட்டு உள்ளே போனோம். எல்லா பொருளுமே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த எல்ஜி வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பை 1 get 1 ஆஃபர் இருக்குது. நீங்களும் போனால் வாங்கி பாருங்கள். நான் வந்து தேவையான மிளகாய் தூள் மட்டும், டர்மரிக் பவுடர் மட்டும் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. நான் பார்க்க மட்டும்தான் செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரர் எதையும் வாங்க விடலை. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையான ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நட்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் அதுலேயும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த விம் லிக்விட் பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே வந்து சின்ன பேக்கெட் தான் வாங்கிக்குவேன். இந்த 20 rupees பேக்கெட்டு அதை வாங்கி வீட்டில் நம்ம காலி டப்பா இருக்குல்ல ஹேண்ட் வாஷில் அதில் போட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஆக்சுவலாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் தான் விம் லிக்விட் நல்லா தாங்கும். இது எனக்கு வந்து கொஞ்சம் மணி சேவிங்ஸாகவும் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது நான் பின்னாடி வீடியோவில் வீட்டில் எடுத்தது இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறதுல வந்து லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இதை நம்ம கம்மியாக ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். முடிச்சுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு ஃபுல்லாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது ஆனிவர்சரி ஸ்பெஷல் டின்னராக வந்து தாபா தான் போயிருந்தோம். இது எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறது. ஒரு ரொமான்டிக்கான ஒரு பிளேஸ் மாதிரி செட்டப்லாம் இருந்தது. மழை வேறு பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ரொமான்டிக்கான ஒரு ஆனிவர்சரி டேக்கான ஒரு டின்னர் தான். சூப்பராக இருந்தது. எங்களுக்கு எப்பயுமே வெளியே போனால் வந்து நிறையா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அன்றைக்கி என்னமோ பிரியாணி தான் சாப்பிடணுன்னு தோணுச்சு. ஸோ பிரியாணி, சூடா பிரியாணி, அப்புறம் சிக்கன் பக்கோடா, ரைத்தா, தயிர் பச்சடி எல்லாம் வச்சு சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக அன்றைக்கி ஆனிவர்சரி டே கம்ப்ளீட் பண்ண மாதிரி அந்த டின்னர் அமைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி மூவி போகலான்னு ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு, பட் போக முடியல. ஸோ வீட்டிலே வந்துட்டு நைட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரெட்ரோ படம் பார்த்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அதுவும் கையோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்படி தான் எங்கள் டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.